ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கலெக்டா ஃபேமிலி ட்ரெய்லர் ஸ்டோரியில் தான் பார்க்க போகிறோம். இதில் விமல் வந்து டவாலியா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இதில் வந்து நிறையா காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் ஆனந்தராஜ் நடிச்சிருக்காரு, தம்பிராமையா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தம்பிராமையா அவர் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான மொட்ட ராஜேந்திரன், இது மாதிரி நிறையா காமெடி ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இது ஒரு முழுக்க சூப்பரான வயிறு குலுங்க இருக்கக்கூடிய ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். நம்ம மறைஞ்சு போன காமெடி நடிகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் என்ன அப்படின்னா, நம்ம விமல் வந்து டவாலியா நடிச்சிருக்காரு. அவர் வந்து அவங்க தாத்தாவை இவர் வந்து கடைசி காலத்தில் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்கார். இவர்கிட்ட இருக்க சொத்துக்கள்லாம் வந்து இவர் பசங்களாக வந்து தம்பிராமையா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் அவங்களோட மகன் எல்லாரோடையும் ஜாலியாக இருந்திருக்காரு. அவர் உடம்புக்கு முடியாமல் படுத்து சாக போகிற ஸ்டேஜில் இருக்கிறப்ப மொட்டராஜேந்திரன் தான் இதில் வந்து டாக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பிடுங்க, அவங்க தாத்தா சீக்கிரத்தை செத்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்கள சொந்த பந்தங்கள்லாம் வர்றாங்க. தாத்தா எப்போ சாவார் அப்படின்னு சொல்லி அவருக்காக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினும் வர்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து லவ் ஸ்டார்ட் ஆகுது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாத்தையும் வந்து ஹீரோ வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவர் இறந்ததுக்கப்புறம், அதாவது நம்ம தாத்தா இறந்ததுக்கப்புறம் அவரோட சொத்துக்களை அவங்களோட மகளோட புருஷங்களும் அப்புறம் வந்து தம்பிராமையா இவங்கெல்லாம் எப்படி பங்கு போட்டுக்கணும் அப்படின்றதெல்லாம் இப்போ சேர்ந்து சண்டை வருது. அந்த சண்டை போய்கிட்டு இருக்கிறதுல தான் எப்படியாவது இந்த சொத்து எனக்கு வேணும், உனக்கு இவ்வளவுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவும் இறந்து போயிறாரு. அவரோட உயில் எல்லாத்தையும் ஏற்கனவே ஒரு இதில் நான் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த உயிலை எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கொல்லி வச்சவனுக்கு தான் நிறையா காசு வரும் அப்படின்னா யார் கொல்லி வைக்கிறது அப்படின்ற மாதிரியும் அதில் வந்து பஞ்சாயத்து போகுது. இது மாதிரி எல்லாமே ஒரே ஒரு அவர் டெத்து பேஸ் பண்ணியே இருக்கிற இந்த ஒரே ஒரு மைய கருத்தை வச்சு இந்த படத்தை முழுசாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படமும் பார்த்தா நல்லா ஜாலியாக காமெடியாக தான் போகுது. பட் இதில் ஒரு சில இடத்துல வந்து லேக் அடிக்குது. ஏற்கனவே பார்த்த படங்களோட கதைகள், அந்த காட்சிகள்லாம் இதில் ஏற்கனவே வந்துட்டு போகிற மாதிரியே தெரியுது. ஸோ பெரும்பாலும் இதில் வந்து நம்ம ஓரளவு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆக்டர்ஸ் நிறையா இருக்காங்க, எல்லாத்தையும் ஈக்குவலாக கொண்டு வரணும்னு தான் நினச்சிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு அவருக்கு நம்ம டேரக்டர் கொண்டு வந்திருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இந்த படம் வந்து நம்ம கடைசியில் இந்த உயிலை எடுத்து அவர் பார்த்தாரு. அதில் யாருக்கு எவ்வளோ வந்திருக்கு, யாருக்கு என்னென்ன சொத்து கிடச்சிருக்கு, அதில் யார் கடைசியில் அந்த சொத்தெல்லாம் பாத்தியமாகறாங்க அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதை. ஓகே, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.